அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் புண்ணிய நாள் என்று சொல்லக்கூடிய மாசி மாதத்தில் வருகின்ற மாசி மகத்தை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். மாசி மாதத்தில் முக்கியமான விரத நாட்களில் ரொம்ப முக்கியமான விரத நாள் இந்த மாசி மகம். இந்த மாசி மகத்தில் விரதம் எப்படி அனுஷ்டிக்கிறது, எந்த நேரத்தில் புனித நீராடணும், எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், அப்படி நாம் வழிபட்டு அனுசரிச்சிட்டா என்ன மாதிரியான நன்மையான பலன்கள் நமக்கு கிடைக்கும், எந்தெந்த பாவ தோஷங்கள் நமக்கு விலகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம காணொளி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பதிவிடுற ஒவ்வொரு ஜோதிடம் பற்றிய தகவல்களும் ஜோதிடமும் ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மாசி மகம் ஜெகம் ஆளும் என்பது பழமொழி. அதாவது சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன். இந்த சிம்ம ராசியில் கேது பகவானுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்குது. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான், இந்த நட்சத்திர அதிபதி கேது பகவான். இப்போ இந்த சிம்ம ராசிக்கும் இந்த மகம் நட்சத்திரத்திற்கும் சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஒரு அதிபயங்கரமான ஒரு சக்தி இருக்குது. அதாவது ஞானத்தை வழங்கக்கூடியவர் ராகு பகவான் என்றால் அதன் மூலம் மோட்சத்தை அடைய வைக்கக்கூடியவர் கேது பகவான். இந்த மோட்சகாரகன் கேது பகவானுடைய நட்சத்திரம்தான் இந்த மகம் நட்சத்திரம். நான் ஏற்கனவே வெளியிட்ட வீடியோக்களில் இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஞானம் பக்தி இதையெல்லாம் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். சில வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஆசைகளை துறந்து ஆசைகளை கடந்து ஒரு மனிதன் இறுதியில் அடைவது மோட்சம், தன்னுடைய வாழ்நாளில் அடைவது மோட்சம். அந்த ஆசைகளை கொடுத்து அதை துறக்க வைப்பவன் ராகு பகவான். துறந்த பின்பு மோட்சத்தை அடைய வைக்கக்கூடியவன் கேது பகவான். இந்த கேது பகவானுடைய நட்சத்திரம்தான் மகம் நட்சத்திரம். அதுக்கு அடுத்தாப்புல ஆளுமை தலைமை பண்பு உலகையெல்லாம் கட்டி காக்கின்ற தலைமை கடவுள் சூரிய பகவான் என்பதால் அந்த ராசியில் முதல் தொடக்க நட்சத்திரமாக மகம் நட்சத்திரம் இருக்குது. எப்படி? ஆளுமை தலைமை பண்பு உலகையெல்லாம் கட்டி காக்கின்ற தலைமை கடவுள் சூரிய பகவான் என்பதால் அந்த ராசியில் முதல் தொடக்க நட்சத்திரமாக மகம் நட்சத்திரம் இருக்குது. இதன் காரணத்தினால தான் மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க ஜெகம் ஆழ்வாங்க அப்படின்னு ஜோதிட வாக்கும் சொல்லப்படுது. இப்பேற்பட்ட ஆளுமை சக்தி கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ராசிகளில் கும்பராசி 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானம். காலபுருஷனுக்கு 11ஆவது இடம் லாபஸ்தானம். இந்த மாசி மாதத்தில் ஒருத்தவங்க பிறந்தாலும் சரி, அவங்க எந்த ராசி லக்னத்தில் பிறந்தாலும் சரி, அந்த ராசி லக்னத்திலேருந்து 11ஆவது இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் தரக்கூடிய நன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஜோதிட விதி. அந்த 11ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் சூரியன் இந்த ராசியில் சஞ்சரிக்கின்ற காலம் மிகவும் பலம் மிகுந்த காலம், சக்தி வாய்ந்த காலம், நல்ல பலன்கள் தரக்கூடிய காலமாக கருதப்படுது. கும்பராசியை லாபஸ்தானம் என்று ஏன் சொல்கிறோம்? இந்த மாசி மாதத்தை சக்தி வாய்ந்த மாதம்னு ஏன் சொல்கிறோம்? அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு சின்ன விளக்கம் அப்படின்னு கேட்டால், ராவணன் மக்களை கொடூரமாக வதைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்த நேரத்தில் அவங்களுடைய துன்பங்கள் தாங்க முடியாமல் மக்கள் நவகிரகங்கள்கிட்ட நவகிரகங்களுக்கே பயம், அந்த நவகிரகங்களையே ஆட்டி படைத்த ஒரு கொடூர அரக்கன் தான் ராவணன் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து எப்படி அவருக்கே சாகாபரமா, ராவணன் சாகாபரம் பெற்றவர், அவருடைய மகனுக்கும் சாகாபரம் வேணும். அப்போ இந்த நவகிரகங்களெல்லாம் எந்த இடத்துல இருந்தால் என்னுடைய மகனுக்கு சாகாவரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நவகிரகங்கள்கிட்ட கேட்குற போது பயத்தில் தான் நான் 11ஆம் இடத்துல இருந்தால் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயிர் பலி எதுவும் வராது, அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த நவகிரகங்கள் 11ஆம் இடத்துல இருந்தால் அவ்வளோ ஒரு சக்தி அப்படின்றத அன்னைக்கு உணர்த்தப்பட்டது. அப்போது ராவணன் கேட்ட கேள்விக்கு நவகிரகங்கள் பயந்து நடுங்கி சொன்ன பதில்கள். 11ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் மகனுக்கு சாகாவரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி.
இப்போ புரியுதுங்களா? ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தின் வாயிலாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரை அவன் வாழ்நாள் முழுவதும் நன்மைகள் எவ்வளவு, அவன் செய்த நன்மைகள், பாவங்கள் எவ்வளவு, தீமைகள் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் அளவீடு செய்து கொள்ளக்கூடிய இடம்தான் இந்த 11ஆம் இடம். அந்த அளவீடுகளுக்கு தகுந்தாற்போல் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த 11ஆம் இடம். அப்போ லக்னத்தில் பிறக்கின்ற இடம் இந்த 11ஆம் இடம் வரைக்கும் அவன் வாழ்ந்து வருகிறான் இல்லையா? அந்த காலங்களில் அவன் எப்படி வாழ்ந்தான், பிறருக்கு என்ன செய்தான், தனக்கு என்ன செய்தான், உற்றார் உறவினர்களுக்கு என்ன செய்தான், இந்த பூமிக்கு என்ன செய்தான், அவன் செய்த நன்மை தீமைகள் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் மொத்த கணக்கு போட்டு மூட்டை கட்டி வைக்கிற இடம் தான் அந்த 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது அங்கே இருக்கும். அது எவ்வளவுன்னு பார்த்து எடுத்தால் உங்களுக்கு லாப நஷ்டம் எவ்வளவு அப்படின்றத கொடுக்கும். அப்போ கர்மங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கர்மமும் நல்ல கர்மமாக இருக்கணும். துயரும் துன்பங்களும் செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பலன் கிடைக்கும். அப்போ 11ஆம் இடத்துல பாப கிரகங்கள் இருக்கணுமா, சுப கிரகங்கள் இருக்குமா அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ எந்த கிரகம் இருந்தாலும் லாபம்தான்றதை விட அந்த சுப கிரகம் அசுப கிரகம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்கும் இல்லையா? அதைத்தான் அந்த 11ஆம் இடம் சொல்லுது. அப்பேற்பட்ட மாதம்தான் இந்த 11ஆம் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்து மனிதர்களுக்கு ஆளுமை திறன் சக்தியை கொடுக்கக்கூடிய பவர் மிக்க கிரகமாக சூரியன் இருப்பார். இந்த மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் நம்மளுடைய மோட்சம் அடைந்த முன்னோர்களுக்கு கொடுக்கின்ற தர்ப்பணம் திதி இவைகளால் நமக்கு மிகுந்த நற்பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்போ இந்த மாசி மகம் என்பது சிவன் மற்றும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் மகம் நட்சத்திரத்தில் மனோகாரகனான சந்திரன் சஞ்சாரம் செய்வார். சந்திரன் என்பவர் மனதை குறிக்கக்கூடியவர். அப்போ இந்த இடத்துல மனசை அலைபாய விடாமல், மனசை செதற விடாமல், மனசை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்தினுடைய காலடி பற்றுங்கள். ஒரே சிந்தனையா பக்தியாக இருங்க, தெய்வ சிந்தனையாக இருங்க, ஆழ்ந்து இறைவனை வணங்குங்க. அப்படி தரிசித்தா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கின்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்க வைக்கக்கூடிய நாள்தான் இந்த மாசி மகம். இப்படிப்பட்ட புனிதமான நாள் 2024 இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அன்று முழு பௌர்ணமி. அதற்கு முந்தைய நாள், அதாவது 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4:55 மணிக்கு தொடங்கி அதற்கு மறுநாள் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:05 வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கும். நல்லா கேட்டுக்கங்க. 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4:55க்கு பௌர்ணமி திதி தொடங்குது. 24 கடந்து 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:05 வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கும். அதே மாதிரி பிப்ரவரி 23ஆம் தேதி அதே வெள்ளிக்கிழமை இரவு 8:40க்கு, வெள்ளிக்கிழமை இரவு 8:40க்கு தொடங்கி மறுநாள் 24ஆம் தேதி பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:05 வரைக்கும் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் இருக்கும். இந்த மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்தான் மாசி மகம். புரியுதுங்களா? இந்த டயத்தில் புனித நீர் ஆடுறவங்க கண்டிப்பாக காலையிலேருந்து சாயங்காலத்து வரைக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் புனித நீர் ஆடிக்கலாம். இந்த நாளில் விரதம் இருந்து புண்ணிய நதிகளில் நீராடி சிவனையும் பார்வதியும் மனமுருக வணங்கி வழிபட்டு வந்தால் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லை, இந்த மாசி மகம் அப்படிங்கிற இந்த மகம் நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா, இதனுடைய தேவதைகள் அப்படின்னு சொன்னால் அதி தேவதைகளே புத்திருக்கள் தான். அந்த மகம் நட்சத்திரத்துக்குடைய அதி தேவதைகளே புத்திருக்கள் தான் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள். அதனால தான் மோட்சகாரகன் கேது பகவானுடைய நட்சத்திரமாக இந்த மகம் நட்சத்திரம் இருக்குது. இந்த மகம் நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தா 7 தலைமுறை பாவங்கள் போகுமா. அதனால தர்ப்பணம் கொடுத்தா
7 தலைமுறைகளுக்குன்னு நமக்கு பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஐதீகம். அதே மாதிரி இன்றைய நாளில் பித்ருக்களை வந்து வழிபாடு செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றாங்க. நான் சொல்லிட்டேன், மகம் நட்சத்திரம் பித்ருக்களுடைய நட்சத்திரம். நம்முடைய முன்னோர்கள் மோட்சமடைந்த நட்சத்திரம். அப்போது அந்த நட்சத்திரத்தில் நம்ம பித்ருக்களுக்கான வழிபாடுகள் செய்வது, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இது வந்து எங்கெங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். கண்டிப்பாக கும்பகோணம் ராமேஸ்வரம் தான் போய் ஆகணுமா, ஏன் வீட்டிலலாம் இருந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு கேட்டால், அதாவது பொருளாதார வசதி ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்து லாங்கில் போய் இந்த இதெல்லாம் செஞ்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. நம்ம ஊர்களுக்கு பக்கத்திலே வசதி தந்து நம்ம ஊர்களுக்கு பக்கத்திலேயே புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கும். அவங்க ஊர்கள் பக்கத்துலேயே அந்த நதிக்கரைகள்லேயும் நம்ம நீராடி தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னால் வீட்டிலையே விரதம் இருந்து வீட்டிலையே புனித நீர் ஆடி அதை நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பித்ருக்குலர் சாபம் முழுசாக நீங்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நகர்வாகி போகணும் அப்படின்றாங்க. வீட்டில் சிறிதளவு கூட நல்லது இல்லைன்னு கொஞ்சம் லாங்கில் போய் ஆகணுன்றாங்க. அப்போ அதனுடைய சாப தோஷங்கள் நீங்கக்கூடிய இடம் இந்த கும்பகோணம், ராமேஸ்வரம், அந்த கடல் சார்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே போய் புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை வழிபாடு செஞ்சால் முழு பலன் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம முழு பலனை அடையணும் அப்படின்னா அந்த ஸ்தலத்துக்கு போய் ஆகணும். அங்கே போனதுக்கப்புறம் நதி நீரில் வந்து புனித நீர் ஆடிட்டு சிவனையும் விஷ்ணு பகவானையும் முருகனையும் இந்த 3 தெய்வங்களையும் கண்டிப்பாக வளரணும். ஏன்னா அந்த 3 தெய்வங்களுக்கு உகந்த நாளும் இந்த நாள் தானா. அப்படி சிவன், விஷ்ணு, முருகப்பெருமான் இந்த 3 தெய்வங்களுக்கும் உகந்த நாள் அந்த நாள் தான், அந்த மாசி மகம் நாள் தான். அதனால் அந்த 3 தெய்வங்களை வணங்கி வழிபட்டால் நமக்கு இருக்கிற அந்த முழு தோஷமும் விலகும். அதனால தான் இது வந்து தோஷம் நீக்கும் நன்னாள் என்று சொல்லப்படுது. மாசி மகம் வந்து சாதாரணமாக மகம்னு சொல்கிறத விட, மாசி மகம்னு சொல்கிறத விட தோஷம் நீக்கும் நன்னாள் அப்படின்னு சொல்கிறதா அதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் மக்களை, நீங்கள் உங்களுடைய முன்னோருடைய சாபங்கள் தோஷங்கள் கண்டிப்பாக விலகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பதிவை ஒரு முறைக்கு 2 முறை ரிப்பீட் பண்ணி போட்டு பார்த்து இதில் என்ன பலன்கள் சொல்லியிருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறைகள் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த இடங்களுக்கு சென்று புனித நீர் ஆடி நீங்கள் வந்து அந்த பித்ருக்கான தர்ப்பணம் திதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகளை அடையலாம். அந்த கடவுள்கள் வழிபாடு அப்படின்றது வந்து எந்தெந்த கடவுளை வழிபட்டால் நல்லது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். முறைப்படி வழிபடுங்க, முறைப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் எல்லாம் அந்த இறைவனால் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை மன மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று எனது சார்பாகவும் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.